வந்து எங்க அப்பா வந்து குமரனுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாரு. "ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க வந்து ரெடி பண்ணலன்னா இது நடந்தே நடந்திருக்காது தம்பி. ரொம்ப நன்றி தம்பி" அப்படின்றாரு. அப்போ வந்து ஆனந்தியும் வந்து அவங்க ஃப்ரெண்டும் வராங்க. "ஆமாங்க, உண்மையிலேயே உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இந்த பரிசு வாங்கியிருக்கேன்னா அதுக்கு முழு முதல் காரணம் நீங்க தான்" அப்படின்ற மாரி ஆனந்தியும் அவர பாராட்டுறாங்க. அத கேட்டு வந்து குமரன் வந்து, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. உங்க முயற்சியால தான் நீங்க வின் பண்ணியிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்குற வெண்பாக்கு வயிறா எரியுது. அடுத்து வந்து வெண்பா வந்து, "வாங்க மாமா போலாம். டைம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி கூட்டிட்டு போறாங்க. சரிங்க நாங்க வரோம்ன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இங்க வந்து இந்த மாரி ஆனந்தி பரிசு வாங்குறத நம்ப முடியாம அவங்க அம்மாவும் வந்து அவங்க அண்ணனும் வந்து செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. "இது எப்படி கிடைச்சிருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து ஒண்ணுமே புரியாம யோசிக்கிறாரு. "இது நடக்கவே நடக்காதே! இவ்வளோ போய் பரிசு வாங்கிட்டு அதுவும் 5,00,000 எப்படி தூக்கி குடுத்தாங்க? 5,00,000ன்றது சம்பாரிக்கிறது எவ்வளோ கஷ்டம்?" அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காரு. "டேய் அதுதான் குடுத்துட்டாங்கல்லடா" அப்படின்றாங்க. சரி அந்த ஆள் இருக்கார்ல அவர வர சொல்லு. "எந்த ஆளு?" அப்படின்னோனே, "எல்லாம் இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தான்ல, அந்த ஆள தான் சொல்றேன். அந்த வீரபத்ரன உடனே வர சொல்லு." "எதுக்கு அந்த ஆள் வரணும்? எதுக்கு மாப்பிள்ளை வரணும்?" அப்படின்றாரு. அத கேட்டுட்டு வந்து, "வர சொல்லுனா வர சொல்லு" அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா போயிடுறாரு. அடுத்து வந்து வீரபத்ரன் வராரு. வீரபத்ரன் கிட்ட அந்த 5,00,000 குடுத்து, இதுக்கப்புறம் வந்து 10,00,000த்துல 5,00,000 குடுத்துட்டோம். மீதி 5,00,000 தான் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி வாங்குறாங்க. இத பார்த்துட்டு வீரபத்ரன் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. "வச்சுக்கிறேன்டி உனக்கு. அந்த 5,00,000த்தையும் உனக்கு குடுக்க விடாம நான் பண்ணுவேன்டி" அப்படி சொல்லிட்டு போறாரு. "அதையும் பார்க்கலாம்" அப்படின்றாங்க ஆனந்தி. இங்க வந்து ஆனந்திக்கு வந்து புது ஆர்டர் ஒண்ணு கிடைக்குது. "இந்த மாரி நீங்க வின் பண்ணதால இந்த ஆர்டர் உங்களுக்கு நாங்க குடுக்குறோம். உங்களால செஞ்சு தர முடியுமான்றாங்க." "கண்டிப்பா செஞ்சு தரேன் சார்ன்னு" சொல்றாங்க. உடனே வந்து கேட்குறாங்க அவங்க ஃப்ரெண்டு, "எப்படி ஆனந்தி இந்த தறியில ஒரு தறியில வச்சு இவ்வளோத்தையும் பண்ண முடியும்? அதே மாரி நம்மகிட்ட பொருளெல்லாம் எதுவும் இல்லையா ஆனந்தி?" அப்படின்னோனே, என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராங்க. கடத்தெருவுக்கு வராங்க. ஏதாவது பொருள் கிடைக்குமான்னு பார்க்கலான்னு. அங்க வந்து குமரன சந்திக்கிறாங்க. குமரன் வந்து, "என்னங்க திடீர்னு இங்கலாம் வந்திருக்கீங்க?" அப்படின்னோனே, "இந்த மாரி எங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சதுங்க. அது செய்யறதுக்கான வந்து பொருளெல்லாம் வாங்கணும். எனக்கு அதெல்லாம் பத்தி எதுவுமே தெரியலங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு எங்க குடும்பம் தறிய விட்டு. அதனால அதெல்லாம் பத்தி தெரிலங்க" அப்படின்னோனே, "நீங்க எங்க கவலைப்படுறீங்க? நான் இருக்கும்போது நான் உங்களுக்கு என்னென்ன கடை இருக்கு, எங்க கிடைக்கும், எங்க வந்து ரொம்ப கம்மியான விலையில கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு நான் எடுத்து குடுக்குறேன். நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. குணவதிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. உடனே வந்து குணவதி சொல்றாங்க, "நீ வாங்கிட்டு வா ஆனந்தி. எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. அது வந்துடுச்சு. நான் போயிட்டு அப்புறமா வந்துடுறேன்" அப்படின்னோனே, "என்ன குணா நீ தனியா விட்டுட்டு போற?" அப்படின்னோனே, அதுதான் இவர் இருக்கார்ல, இவர் தான் நம்மளுக்கு பழக்கமாயிட்டார்ல, அப்புறம் என்ன?" அப்படின்னு. "ஏங்க என்னை பார்த்தா வந்து உங்களுக்கு பயமா இருக்கா? நான் எதா பண்ணிடுவேன்னு." "ச்சே ச்சே அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் என்ன? நீங்க வாங்க நான் வாங்கி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் வாங்குறாரு. அத எல்லாத்தையும் வந்து அவ்வளோ அழகா ஆனந்தி செக் பண்ணி வாங்குறத பார்த்து ரசிக்கிறாரு குமரன். எவ்வளோ அழகா வந்து ஒவ்வொரு பொருளையும் பார்த்து வாங்குறா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. "என்னங்க என்ன ஆச்சு?" அப்படின்னோனே, "இல்லைங்க, நீங்க ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னீங்க. ஆனா கடையில வந்தோனே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எப்படிங்க வாங்குறீங்க? என்னங்க என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? ஒரு பொருளையும் என் அப்பா எப்படி வாங்குவாரு நான் பார்த்துருக்கேங்க. அதனால எனக்கு அதெல்லாம் வந்து அத்துப்படி தான். ஆனா என்ன கடை தெருவுக்குலாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால எனக்கு தெரியலங்க. பரவாயில்லங்க. நான் உங்கள கூட்டிட்டு வந்தேன். இதெல்லாம் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்க எனக்கு கத்துக் குடுக்குறீங்க" அப்படின்னு சிரிக்கிறாங்க. "சரிங்க, ஆர்டர் ரொம்ப பெரிய ஆர்டரா?" "ஓரளவு சின்ன ஆர்டர் தாங்க. ஆனா இருந்தாலும் அவங்க இத செஞ்சு குடுத்தோனே பெரிய ஆர்டர் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க." "ஏங்க பாருங்கங்க, நான் அவ்வளோ வந்து தெரி வச்சு இந்த ஆளுங்கள போட்டு வேலை செய்றேன். எனக்கு உடனே ஆர்டர் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க ஒரு தெறி தான் வச்சிருக்கீங்க. ஒரே ஒரு தறி தான் வச்சிருக்கீங்க. ஆனா வந்து உங்களுக்கு உடனே ஆர்டர் வந்துச்சு பார்த்தீங்களா? பெரிய ஆள் தாங்க நீங்க" அப்படின்ட்டாங்க. "ஏங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்க அளவுக்குலாம் பெரிய ஆளா எப்படிங்க நான் இருக்க முடியும்னோனே" சிரிக்கிறாங்க 2 பேரும். "சரிங்க எல்லா பொருளும் வாங்கிட்டீங்களா?" "எல்லாம் வாங்கிட்டேன்." சரிங்க உங்கள நானே எடுத்துன்னு போய் விட்டுர்றேன். நீங்க கவலைப்படாதீங்கன்னேன்." "அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. நான் ஆட்டோலயே போயிடுறேன். இந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு போணும்ல" அப்படின்னோனே, "நான் வேணா கூட வரட்டுமா? தனியா எப்படி போவீங்க?" "ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நான் தனியா போவேங்க" அப்படின்னோனே, எல்லா பொருளையும் ஏத்தி ரொம்ப சந்தோஷமா அனுப்பிச்சு விடுறாரு. இங்க வந்து ஆனந்தி வந்து, "ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க. உண்மையிலேயே" அப்படின்னோனே, "ஏங்க போதும் போதுங்க. இப்படியே வந்து தேங்க்ஸ் சொல்லியிருந்தா எப்போதாங்க நம்ம நண்பர்களா ஆகப்போகுது? இனிமேட்டு நம்ம நண்பர்களா இருப்போமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "சரிங்க ஃப்ரெண்ட்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு கைய குடுக்குறாங்க ஆனந்தி. உடனே ஒரு சந்தோஷம் தாங்க முடியல குமரனுக்கு. குமரனும் கை குடுக்குறாரு. இங்க வந்து ரொம்ப சந்தோஷமா வந்துட்டுருக்காங்க. இங்க வந்து என்ன பண்றாரு, குமரனோட அண்ணன் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு ஆனந்திய பத்தி. ஆனந்தி வந்தது, அதுக்கப்புறம் வந்து அந்த ரெட் கலர் சாரீல அழகா வணக்கம் சொன்னது எல்லாத்தையும் நினச்சு பார்க்குறாரு. உண்மையிலே அந்த பொண்ணு எப்படி இருக்கா? இவ தான் ஒரு வேளை எனக்கு பொண்டாட்டியா வருவாளா? அந்த பொண்ணு எப்படி இருக்கா ஆளு? அவ நம்மளுக்கு வருவாளா பொண்டாட்டியா? அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க? அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு.